ஒரு வருஷத்தோட முதல் பாதியில் மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது சாம்சங்கோட எஸ் சீரிஸ் ஃபோன்ஸை பற்றி தான். ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்னு பார்த்தா ஜென்ரலாக சோனியோட லான்ச்சஸ் இந்த டயத்தில் பெருசாக இருக்காது. ஏதாவது ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க, அதை பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. பட் இந்த தடவை MWCயில் சோனி ஒரு டாப் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய சேஞ்சஸோடு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் இந்த லேட்டஸ்ட் கேலக்ஸி S9க்கும் சோனியோட Xperia XZ2க்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ங்கிறத பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட லேட்டஸ்ட் கிவ்அவே நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அதுக்கு இங்கே ஒரு கார்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ 2018 வர எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸுமே கர்வ் கிளாஸ் மெட்டல் ஃப்ரேம்ஸ் இதோட தான் வருது. ஸோ S9ல் நம்ம பின்னாடி கர்வ் கிளாஸ் பிளேட் இருக்குது, ப்ளஸ் அவங்க இன்ஃபினிட்டி டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே சுற்றி ஒரு மெட்டல் ட்ரிம்மோடு வருது. ஸோ சுற்றி ஃபுல்லும் மெட்டல். ஸோ இப்போ XZ2ன்னு நம்ம பார்த்தா சோனியும் இந்த தடவை நல்ல ஒரு கர்வ் கிளாஸ் பேக் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. கையில் நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் கொடுக்குது. பின்னாடி அவங்களோட ஃப்ளாஷ் கேமரா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுனாலும் பின்னாடி கிளாஸ் பேக் இருக்குது. ஸோ நல்லா ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். ரெண்டில் எது வாங்கினாலும் நம்ம கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை. ரெண்டில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளேயை பற்றி கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி S9ல் ஒரு 5.8 இன்ச் சூப்பர் AMOLED Quad HD ப்ளஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 18.5/9. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தா ரொம்ப ஷார்ப்பாக 570 பிக்சல்ஸ் per inch வருது. சாம்சங் இதை இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அந்த கர்வ்ட் எட்ஜஸ், கர்வ்ட் கார்னர்ஸ் இது எல்லாத்தோடையும் வருது. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிஸ்பிளே. சோனின்னு பார்த்தா ஒரு 5.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இது ஒரு HDR கேப்பபிள் பேனல். அது மட்டும் இல்லாமல் சோனி அவங்களோட ட்ரைலூமினஸ் டிஸ்பிளே டெக்னாலஜி ப்ளஸ் X ரியாலிட்டி இன்ஜின் இது ரெண்டுமே கொடுக்குறாங்க. இதை வச்சு நார்மல் ஃபுட்டேஜை கூட HDR லெவல்ஸ் வரைக்கும் ரிச்னஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சோனி சொல்கிறாங்க. XZ2ல் பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது S9 ப்ளஸோட கம்பேர் பண்ணல. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாலும் XZ2ல் இருக்கிற ரெண்டு ஸ்பீக்கர்ஸுமே ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருக்குது. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அதில் பெட்டராக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் XZ2ல் ஒரு டைனாமிக் வைப்ரேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஒரு வைப்ரேஷன் ஃபீட்பேக் ஸ்க்ரீனில் என்ன நடக்குதுங்கிற பேஸ் பண்ணி. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இமேஜின் பண்ணணும்னா ஒரு சோனி PS2, PS4 அந்த மாதிரி கன்சோல்ஸில் உள்ள டியூவல் ஷாக் கண்ட்ரோலர்ஸோட அந்த வைப்ரேஷன் ஃபீல் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி S9லையும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். இங்கே XZ2ல் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, S9ல் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஓவரால் ரெண்டுத்துலையுமே மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். உள்ளே என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா Snapdragon 845 ரெண்டுத்துலேயும். இந்தியாவுக்கு வர S9ல் Exynos 9810 ஆக்டோகோர் சிப்போட வரப்போகுது. Snapdragon 845, Exynos 9810 ரெண்டுமே டாப் ஆஃப் த லைன் சிப்ஸ். ஒன்று குவால்காம்லேருந்து, இன்னொன்று சாம்சங்லேருந்து. ஸோ ரெண்டுத்தில் எதை பிக் பண்ணாலும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது. ரெண்டுமே டாப் பெர்ஃபார்மர்ஸ் தான். ரெண்டு டிவைஸுமே 4GB RAM 64GB ஸ்டோரேஜோடு வருது. ஸோ பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை. XZ2 சில மார்க்கெட்ஸில் 6GB ரேமோட வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் இல்லை. பட் சொல்கிறேன். அடுத்து மெமரின்னு பார்த்தா ரெண்டு ஃபோன்ஸுக்குமே திருப்பி மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் சொன்ன மாதிரி S9ல் மட்டும்தான் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தா இங்கே XZ2ல் கொஞ்சம் அதிகம், 3180 mAh. S9ல் 3000 mAh. ரெண்டு ஃபோன்ஸுக்குமே குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அடுத்து கேமராஸ்னு பார்த்தா ரெண்டு ஃபோன்ஸுமே சிங்கிள் கேமரா செட்டப்போட தான் வருது. ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. S9ல் ஒரு மெக்கனைஸ்ட் அப்பர்ச்சர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ f2.4, f1.5 ரெண்டுத்துக்கும் மாற்றி நம்ம எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 12 மெகாபிக்சல் சென்சர் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. 1.4 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸோடு வருது. வீடியோன்னு வரையில் S9னால் 4K வீடியோ 60 fpsல ஷூட் பண்ண முடியும். சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ 960 fps வீடியோ 720pல ஷூட் பண்ண முடியும். இன்னொரு சைடில் சோனி ஒரு 19 மெகாபிக்சல் எக்ஸ்மோர் RS சென்சரோட வந்திருக்காங்க. பிக்சல் சைஸ் கொஞ்சம் கம்மி, 1.22 மைக்ரான்ஸ். இந்த கேமராவால் 4K HDR வீடியோ எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதாலேயும் 960 fps ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்க முடியும். ஆனால் ஃபுல் HD ரெசல்யூஷனில். ஸோ S9ஓட அதிகம். பட் ஒரு அட்வான்டேஜ் வரையில் ஒரு நெகட்டிவும் வருது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவில் கிடையாது. சோனி ஒரு 5 axis EIS கொடுத்துருக்காங்க. பட் அது ஃபுல் HD 30 fps வரைக்கும் தான் எடுக்க முடியும். இதெல்லாம் புரியலனா ஓவரால் ரெண்டுமே நல்ல கேமரா தான். ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது.
இன்னும் இதை பற்றி பேசணுங்கிறது 2 ஃபோன்ஸும் எங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபுல் கம்பேரிசன் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா அதில் சொல்கிறோம். இப்போதைக்கு நம்ம டிஃப்ரென்சஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி பேசுவோம். சாம்சங் இந்த தடவை அவங்களோட சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸில் அனிமோஜி மாதிரி ஒரு ஃபீச்சர் ஏஆர் எமோஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோனி வந்து ஒரு 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் 3D அவதார்ஸ் உங்கள் ஃபேஸையோ இல்லை ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸையோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமராஸுமே நிறைய ஃபீச்சர் செட்ஸோடு வருது. ஸோ சாஃப்ட்வேர் பற்றி இன்னும் பேசல. 2 ஃபோன்ஸுமே ஆண்ட்ராய்டு ஓரியோவில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. சாம்சங் ஃபோன் அவங்களோட ஓன் சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கின் அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜ் பேனல், சாம்சங் பே, பிக்ஸ்பி, அதுக்கப்புறம் நிறைய பயோமெட்ரிக் ஃபீச்சர்ஸ் லைக் ஐரிஸ் ஸ்கேனர், ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. XZ2ல் சோனி அவங்களோட கஸ்டம் UI கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. சாம்சங்கோட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மி, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்கிஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 2 ஃபோன்ஸுமே IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸோடு வருது. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்சஸ் இது வரைக்கும். பட் இருக்கிறதுலே பெரிய டிஃப்ரென்ஸ் ப்ரைஸிங். இது வரைக்கும் இந்தியன் ப்ரைஸிங்கோ US ப்ரைஸிங்கோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் யூரோப்பில் XZ2 சாம்சங் S9ஓட €50 கம்மியாக ப்ரைஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $4000 கம்மியாக வரும். ஸோ இந்தியாவில் ஒரு $3000-5,000 வரைக்கும் வித்தியாசம் இருக்கலாம். பட் இந்தியாவில் எல்லா பிராண்ட்ஸுமே இப்போது மற்ற பிராண்ட்ஸோட கொஞ்சம் சீப்பாக தான் எடுத்துகிட்டு வராங்க, சாம்சங் தவிர. ஸோ அப்படிங்கிற ஒரு 50,000க்கு கம்மியான ப்ரைஸில் கூட XZ2 எதிர்பார்க்க சான்சஸ் இருக்குது. ஸோ எனிவே இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஃபோன்ஸும் எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு ஃபுல் இன்டெப்த் கம்பேரிசனில் கேமரா சைட் பை சைட், பெர்ஃபார்மன்ஸ் சைட் பை சைட் எல்லாமே உங்களுக்கு பண்ணணுன்னா பண்ணுறோம். ஸோ இந்த நிமிஷத்துக்கு இது வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 ஃபோன்ஸ் பற்றியும் தெரிஞ்சதை வச்சு இது 2ல் எதுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக எக்ஸைட்டடாக இருக்கீங்க? இன்றைக்கி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணுன்னா XZ2 வாங்குவீங்களா இல்லைனா சாம்சங் S9 வாங்குவீங்களா? உங்கள் சாய்ஸாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது சோனி ஃபோன்ஸ்லையோ இல்லை சாம்சங் ஃபோன்ஸ்லையோ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech Tamil. Have a nice day. Bye.